அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த சனி பகவானால் இந்த 12ஆம் இடம் 12ஆம் பாகம் கெட்டுவிட்டது என்றால் அந்த ஜாதகர் என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்கிறேன். ஏன்னா பரிகாரம் செய்தால் இது மாற்று மருந்து உண்பது போல், ஒருத்தருக்கு தலைவலி வருதுன்னா அதுக்கு மாத்திரை போடுறோம். அது போல தான் ஒரு கட்டம் பாதிக்கப்பட்டு இருந்தால் அதுக்கு பரிகாரம் செய்தால் அதனுடைய பாவம் குறைந்து புண்ணியம் நம்மளுக்கு சேர்ந்து அந்த பரிகாரம் நம்மளை காப்பாற்றும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ லான் போட்டு லக்கணும் அங்கேருந்து 12ஆம் இடம், அந்த 12ஆம் இடம் ஒரு ஜாதகருக்கு கெட்டு இருந்தால் அந்த ஜாதகர் தினமும் முருகரையும் ஆஞ்சநேயரையும் நாள்தோறும் வழிபட வேண்டும். கருப்பு நிற துணி, கருப்பு நிற கம்பளி இந்த இல்லாதவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். எப்போதும் சுத்தமாக அந்த ஜாதகர் இருப்பது அவசியம். அதாவது சுத்தம்னா உடல் சுத்தம் இல்லை, மன சுத்தம். எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும். அதேபோல் நடு விரல் இரும்பு மோதிரம் அணிந்தால் நல்லது. அதேபோல் நல்லெண்ணெய், இரும்பு பொருட்கள், உளுந்து, எள் இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு தானம் செய்தால் மிக சிறப்பான பலனை அந்த ஜாதகர் பெற முடியும். அதே போல் ரொட்டின் மீது நல்லெண்ணெய் தடவி காக்கைக்கு உணவளித்தால் சிறப்பான பலன் அந்த ஜாதகர் பெற முடியும். சிறு இரும்பு துண்டை நல்லெண்ணெயுடன் தானமாக கொடுத்தாலும் சிறப்பான பலனை பெற முடியும். 12ஆம் பாதம் அதாவது காய்களை ஒரு கருப்பு துணியில் முடிந்து ஒரு இரும்பு டப்பாயில் போட்டு வீட்டில் வைக்க இந்த 12ஆம் கட்டத்தில் இருக்கும் தோஷம் முற்றிலும் விலகும். அதாவது அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, 12 வகையான காய்களை ஒரு கருப்பு துணியில் முடிந்து ஒரு இரும்பு டப்பாவில் போட்டு வீட்டில் வைத்திருக்க இந்த 12இல் இருக்கும் தோசை விலகுன்னு முன்னோர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் பாகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்குதோ அது பலன் விடுபடலாம். நீங்கள்